நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் அறிமுக வரிசையில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10 பயண நூல்கள், அதாவது டிராவலாக்ஸ், ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு 10 பயண நூல்களை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் போலையும் எனக்கும் பயணம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது அனுபவம், புது மனிதர்களை சந்திக்கிறது, அதே மாதிரி புது உணவுகள், அதே மாதிரி கலாச்சாரம், அதையும் தாண்டி ஒரு உலகத்தை பத்தின பார்வை உங்களுக்கு மாறுபட்ட பார்வை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வாசிக்கிறவங்களுக்கு பொதுவாகவே பயணம் செய்யவும் பிடிக்கும். அதே நேரத்தில் பயணம் பற்றிய கட்டுரைகளோ இல்லை நூல்களோ படிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த வரிசையில் ஒரு 10 நூல்கள் அதை உங்களுக்கு பரிந்துரை செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸோ முதல் நூல் இதை எழுதினவர் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இன்னும் நிறைய பேருக்கு அவருடைய புகைப்படத்தையோ காட்டினாலே அவர் யாருன்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோட்டார் சைக்கிள் டைரி. இந்த நூலை எழுதினவர் சேகுவேரா எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவர் ஒரு புரட்சியாளராக மாறுறதுக்கு முன்னாடி கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்த காலத்துல அவரோட நண்பர் ஒருவரோட மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு அவருடைய சொந்த ஊரான அர்ஜென்டினா தலைநகர் போனஸ் ஏரியஸ்ல இருந்து முக்காவாசியான தென் அமெரிக்க நாடுகளுக்கு பூரா மோட்டார் சைக்கிளே போறாங்க. அந்த அனுபவத்தை அவர் அதில் எழுதியிருக்காரு. பின்னாடி அவரோட அந்த அரசியல் கொள்கைகள் மேல இருக்கிற ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம் இந்த பயணம் கூட சொல்லுவாங்க. அவர் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பாக்குறாரு. அதே நேரத்துல நிறைய வரலாற்று ரீதியான இடங்கள், அதாவது மாச்சு பீச்சு, இந்த மாதிரி இடங்களுக்கு போறாரு. கடைசி வெனிசுவேலா வரைக்கும் போய் 9 மாதங்கள் கிட்டத்தட்ட 5000 மைல் மோட்டார் சைக்கிளே டிராவல் பண்ணி அதை பத்தி எழுதின ஒரு நூல் தான் இந்த மோட்டார் சைக்கிள் டைரி. இந்த நூல் ஒரு திரைப்படமா கூட வந்திருக்கு. நான் அதையுமே பரிந்துரை செய்வேன். நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தையும் பார்க்கலாம். ஸோ இது அந்த 10 நூல்கள்ல முதல்ல வரிசையில இது நம்பர் 1. அடுத்த நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை எழுதினவர் ஒரு போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு ஜேர்னலிஸ்ட். அதே நேரத்தில் இந்த கான்ஃபிளிக்ட் ரிப்போர்ட்டிங் சொல்ற வார் ஜேர்னலிசம், அது பத்தி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அது பொதுவாக தமிழ் வாசகர்களுக்கு அவங்க அறிமுகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அவரோட கிட்டத்தட்ட எல்லா நூல்களும் படிச்சிருக்கேன். ஸோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா, ரைசார்ட் கபுசின்ஸ்கி. ரைசார்ட் கபுசின்ஸ்கி ஓட நூல்கள் எல்லாமே வெறும் அந்த கான்ஃபிளிக்ட், வார், அதை பத்தி மட்டும் இல்லாம அவர் போற நாடுகள் புறத்துலையும் அந்த கலாச்சாரம், அதை பத்திலாம் நிறைய ரொம்ப எளிமையா படிக்கிற மாதிரி எழுதுவார். ஸோ அதனால அவரோட நூல்கள் எல்லாமே நான் பரிந்துரைக்கிறேன். ஆனா அவர் எழுதின இந்த ஒரு பர்டிகுலர் நூல் நான் உங்களுக்கு பரிந்துரைப்பேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அனதர் டே ஆஃப் லைஃப். இந்த நூல் எதை பத்தி பேசுதுன்னா, அங்கோலால நடந்த ஒரு சிவில் வார். உள்ளேயே 2 ஃபேக்ஷன்ஸை பிரிஞ்சு சண்டை போடுறாங்க. அதே நேரத்துல வெளியில இருந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்தும் அங்கோலால இருக்கிற லெஃப்ட் லீடிங் குரூப்புக்கு அகைன்ஸ்டாவும் வார் நடக்குது. ஸோ இந்த கான்ஃபிளிக்டின் போது அவர் அங்க இருந்து அதை அப்சர்வ் பண்ணி எழுதுறாரு. அதே நேரத்துல அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் இந்த நூல்ல சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப பிடித்தமான ஒரு நூல். இது நீங்க கிடைச்சதுனாலும் கண்டிப்பா படிங்க. மூணாவதான இந்த நூல் இந்தியாவில பயணம் செஞ்சு எழுதப்பட்ட நூல். அதோட டைட்டில் ஃபாலோவிங் ஃபிஷ். எழுதினவர் சமந்த் சுப்பிரமணியன். இந்த நூல் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, பொதுவாகவே கடல் உணவுகள் மேல ஒரு ஆர்வம் இருக்கிற ஒரு ஆள் தான். இந்த நூல்ல அந்த மீனையே ஒரு மைய கருத்தா வச்சு நம்ம இந்தியாவில் இருக்கிற கடற்கரையை ஒட்டி இருக்கிற மீனவ சமுதாயம், அவங்கள வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை பத்தி நிறைய டிராவல் பண்ணி குஜராத்ல இருந்து ஆரம்பிச்சு இப்படியே கொங்கன், கீழே கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா வரைக்கும் டிராவல் பண்ணி ரொம்ப நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாரு. சில நேரங்கள்ல சில ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், அதாவது கடல் மீன்கள் இல்லாம ஆறுகள், நதிகள் இருக்கிற மீன்களை ஒட்டின கதைகளும் இதுல அவர் எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸானது இந்த ஆஸ்துமா நோய்க்கு ஒரு மீனை வாயில முழுங்க வைப்பாங்க இந்த ஆந்திரால. ஸோ அது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரியாது, பட் நிறைய பேர் போறாங்க அதுக்கு. அதை பத்தி எழுதியிருப்பாரு. ஸோ இந்த நூல், மூணாவது நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நூல். அடுத்து 4வது நூல் இந்த ஆத்தர் நிறைய டிராவலாக்ஸ் எழுதியிருக்காரு. எனக்கு பர்சனலா பிடிச்சது இந்த ஒரு நூல். இவர் பேர் பில் பிரைசன். இவர் எழுதின இந்த சன்பர்ன் கண்ட்ரி. பொதுவாகவே ஆஸ்திரேலிய நாட்டை பத்தி எனக்கு நிறைய ஆர்வம் உண்டு. ஏன்னா அங்க இருக்கிற அபாரிஜினிஸ், அதாவது பழங்குடியினர்கள் சொல்லப்படுறவங்க சவுத் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப சிமிலரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு உண்டு. இதுல இந்த நிறைய ஆஸ்திரேலியால இருக்கிற எல்லா அந்த அவுட் பேக், அப்புறம் சதர்ன் ஆஸ்திரேலியா எல்லாமே ஒரு சுத்தி அதை பத்தின ஒரு ரொம்ப நகைச்சுவை கலந்த ஒரு பயண நூலாக இதை எழுதியிருக்காரு. அதுல நிறைய இந்த நார்தர்ன் லேண்ட்ல நீங்க நிறைய பேர்கள்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா, அதுவும் இந்த சென்ட்ரல்ல இந்த
ஆயர்ஸ் ராக்னு சொல்லுவாங்க. அது அது வந்து அவங்களோட பாஷையில, அதாவது அபாரிஜினிஸ் பாஷையில வந்து உளுரு. அது பாத்தீங்கன்னா அது சென்டர் ஆஃப் த ஆஸ்திரேலியால இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம், உள்ளூர், உள்ளூர்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி அந்த பேர்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கிறது வந்து நிறைய படிக்க நான் தெரிஞ்சுக்கிறேன். அங்க இருக்கிற அந்த வைல்டு டாக்னு சொல்ற இந்த டிங்கோ இன நாய்கள் வந்து சவுத் இந்தியால இருந்து தான் கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அதனால இந்த ஆஸ்திரேலியாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த நூலை நான் வந்து பரிந்துரைப்பேன். அடுத்து 5வது நூல் டர்ன் ரைட் அட் மாச்சு பிச்சு பை மார்க் ஆடம்ஸ். ஸோ மாச்சு பிச்சு வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் நிறைய திரைப்படங்கள், அது இந்த ரோபோ திரைப்படத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்களும் ஐஸ்வர்யா அவங்களும் ஆடுற அந்த ஒரு பாட்டு வந்து மாச்சு பிச்சுல தான் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாச்சு பிச்சு வந்து இன்காவோட தலைநகரமா இருந்திருக்கு. இந்த நூல் வந்து அதோட வரலாற்று பின்னணி பத்தி பேசல. இது எதை பத்தி பேசுதுன்னா, இந்த ஆசிரியர் மார்க் ஆடம்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இன்கா ட்ரெயில் அப்படின்னு ஒரு ட்ரெயில் இருக்கு. அது என்ன ட்ரெயில் பாத்தீங்கன்னா, குயிட்டோன்ற இந்த கீழ இருந்து ஒரு ஊர்ல இருந்து மாச்சு பிச்சுக்கு போறது. அதுக்கான 2-3 வழிகள் இருக்கு. அதுல ஒரு வழி வந்து குதிரைகள் மூலமா போற மாதிரியான ஒரு அமைப்பு. அந்த ட்ரெயின்ல வந்து நிறைய பேர் வந்து ஒரு அட்வென்ச்சரஸா அதுல போறது வந்து வழக்கமா இருக்கு. நீங்க அதுல ஏற விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ட்ரெயின் இருக்கு, பஸ். அப்புறம் அதுக்கு மேல ட்ரெயின்ல வந்துட்டு அதுக்கப்புறம் பஸ்ல மேல கூட்டு போயிருவாங்க. ரொம்ப நடக்க தேவையில்லை. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர், 8000 அடியில ஆரம்பிச்சு திருப்பி வந்து 5000 அடிக்கு மாச்சு பிச்சுக்கு கீழே வந்து அப்புறம் திருப்பி 8000 அடி ஏறுறது, இந்த மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஒரு ட்ரெயில் இது. ஸோ அந்த ட்ரெயில பத்தி அவர் ரொம்ப அதோட ஹிஸ்டரி, அதே மாதிரி அது அதுல எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்றத பத்தி நல்லா ஒரு சுவாரஸ்யமான ஒரு நூல் இது. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பா பரிந்துரைப்பேன். அடுத்து 6வது வந்து ஆப்பிரிக்கா சோலோ. எழுதுனவர் வந்து கெவின் கெர்ஸ்டர். இந்த நூல் எழுதி கொஞ்சம் காலகட்டம் ஆயிடுச்சு, அதனால சில விஷயங்கள் அவுடேட்டடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த நூல் வந்து எதை பத்தினா, இந்த ஆசிரியர் நார்தன் ஆப்பிரிக்கால இருந்து, அதாவது மொராக்கோ, அல்ஜீரியா, மொராக்கோல ஸ்டார்ட் பண்ணி கால்நடையாகவே சஹரா பாலைவனத்தை ஒட்டி இருக்கிற நாடுகளை பூரா கடந்து, அப்புறம் செஹல் சொல்றது வந்து பாலைவனத்துக்கும் ஆப்பிரிக்கால இருக்க பாலைவன பகுதிக்கும் கீழே ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற காங்கோ பகுதிக்கும் மேல ஒரு பெல்ட் இருக்கு. அது வந்து ரொம்ப செமி ஆரிட் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து செஹல் அது இருக்கிற கண்ட்ரியையும் டிராவல் பண்ணி கடைசியாக இங்கே காங்கோ மூலம் கென்யா வரைக்கும் வந்துடுறாரு. ஸோ அந்த அனுபவத்தை வந்து ஒரு பயண நூல் எழுதியிருக்காரு. ஸோ இதுவுமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பரிந்துரைப்பேன். அடுத்து 7வது நூல் வந்து 4 கார்னர்ஸ். ஹீரா சலாக் எழுதின 4 கார்னர்ஸ்ன்ற நூல். இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆப்பிரிக்கா சோலோல செஞ்ச மாதிரியே பயணம் வந்து நடந்துதான் இவங்க அந்த அவங்க அனுபவத்தை எழுதியிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா பாப்புவா நியூ கினி, அந்த ஒரு பெரிய தீவு, இப்பயும் இருக்கிற தீவுல வந்து ரெண்டா பிரிச்சா பாதி வந்து இந்தோனேஷியாவோட இருக்கு, இன்னொன்னு வந்து தனி நாடாக இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 600 பழங்குடியினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுல வந்து 40க்கு மேல இன்னும் அன்கான்டாக்டட், அதாவது இன்னும் யாரும் வெளி உலகம் போய் கான்டாக்ட் பண்ணாத இன்னும் ட்ரைப்ஸ் அங்க இருக்கு. ஹில்லியான மவுண்டனஸான ஒரு கண்ட்ரி. இன்னும் நிறைய அதை பத்தி இன்னும் வெளிவராத இல்ல ஆராய்ச்சி செய்யப்படாத நிறைய விஷயங்கள் இன்னும் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இந்த கன்ஸ் ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஜாரட் டைமண்டோட புக்கு படிச்சிருந்தீங்கன்னா, அவர் அந்த பழங்குடியினர்களோட நம்ம முன்னாடி எப்படி வாழ்ந்தோங்கிறதுக்கான ஒரு மாடலாக இன்னைக்கும் பாப்பா நியூ கினியில் இருக்கிற ட்ரைபை வச்சுதான் அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாடு தெரிஞ்சுக்கிறது. வைல்ட் லைஃப்லயும் நிறைய டிஃப்ரெண்டான வைல்ட் லைஃப் இருக்கு. பேர்ட்ஸ் ஆஃப் பாரடைஸ்ன்னு சொல்லி ரொம்ப அழகான பறவைகள் இருக்கிற ஒரு தீவு இருக்கிற ஒரு பெரிய நாடு. ஸோ அதை பத்தி எழுதுனதுதான் இந்த நூல். அடுத்து 8வது பாத்தீங்கன்னா, இந்த நூல் எழுதினவர் வந்து என்னோட குட் ரீட்ஸ் ஃப்ரெண்ட். அவரு ஆங்கிலத்துல எழுதியிருக்காரு, ஆனா அவர் இந்தியால தான் இருக்காரு. இந்தியால இந்த நூல் எதை பத்தி எழுதப்பட்டிருக்குன்னா, நம்ம டெய்லி ரோட்ல பாக்குற ட்ரக் டிரைவர்ஸ், நம்ம ஊர்ல வந்து எவ்வளவு ஜாமான்களை கொண்டு போற அந்த ட்ரக் டிரைவர்ஸை பத்தி எழுதப்பட்ட புக்கு தான் ட்ரக் தே இந்தியா. இது எழுதினவர் வந்து ரஜத் உபைக்கர். இந்த நூலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் எல்லா இடத்துலயுமே ஹிச் ஹைக் பண்ணி, அதாவது அவங்களோட அந்த பயணம், அதே லாரியில அந்த டிரைவர் கிளீனர் இருக்காங்க இல்லையா, அவங்களோடைய இந்தியா முழுக்க சுத்தி இருக்காரு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இங்கிட்டு குஜராத்ல இருந்து நார்த் ஈஸ்ட் அசாம், இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் போய் அதை பத்தி எழுதியிருக்காரு. அதுல வந்து நிறைய வரலாற்று பதிவுகள் இருந்தாலுமே லாரி டிரைவர்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளவு கஷ்டமானது
அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு இன்சைடர் ரிவ்யூ மாதிரி எழுதியிருப்பாரு. ரொம்ப பிடிச்சமான புக்கு. இது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. அடுத்து 9வதா லைஃப் அண்ட் டெத் இன் ஆண்டிஸ். ஆண்டிஸ் மலைத்தொடர் வந்து தென் அமெரிக்காவில் ஒரு பெரிய நீளமான மலைத்தொடர். இந்த நூல் வந்து அந்த ஆண்டிஸ் மலை எந்தெந்த நாடுகள் எல்லாம் டச் பண்ணிட்டு போகுதோ அந்தந்த நாடுகள்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுது. சிலி, அர்ஜென்டினா, இன்னும் எக்வடோர், வந்து பெரு, அப்புறம் கொலம்பியா, இன்னும் மேல போயிருந்தீங்கன்னா வெனிசுலா கிட்ட வரைக்கும் கூட வந்துடும். ஸோ இதுல வந்து மெயினா நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கொலம்பியா பத்தி, பாப்லோ எஸ்கபார் பத்தி, அப்புறம் வந்து அந்த அங்க இருந்த ஒரு ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட் ஷைனிங் பாத்ன்ற அதை பத்தி, அப்புறம் பொலிவியால வந்து சேகுவாரா எப்படி சிஏ கொன்னுச்சு அப்படின்றத அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ இந்த நூலை எழுதுனது வந்து கிம் மெக்குயர்ன்றவங்க எழுதியிருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரியாத விஷயங்கள் இன்னும் தென் அமெரிக்காவை பத்தி. அப்புறம் அந்த ஐஸ் மேடன் சொல்லி அந்த இன்கா பீரியட்ல ஒரு பெரிய வல்கனோக்கு மேல ஒரு ஒரு 10 பருவ ஒரு சின்ன பொண்ணை வந்து பலி கொடுத்து அந்த பாடி வந்து அப்படியே கோல்ட்ல ப்ரிசர்வ் ஆகி ஒரு சமீபத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது, அப்புறம் எல்டோராடோனா என்ன, இந்த தங்க சுரங்கம் இருக்கிற எல்டோராடோனா என்னன்றத வந்து ஒரு ஆய்வு, அந்த மாதிரி நிறைய ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நிறைஞ்ச நூல் இது. ரொம்ப பிடிச்சமானது லைஃப் அண்ட் டெத் இன் ஆண்டிஸ். கடைசியா இந்த நூல் வந்து டிராவல்ஸ் இன் சைபீரியா பை இயான் ஃப்ரைசர். இது இந்த நூல் வந்து ரஷ்யாவில் இருக்கிற சைபீரியான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கிற இந்த ஆசிரியரும் அப்புறம் 2 ரஷ்ய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே ஒரு வேன்ல வந்து, அதுவும் பீக் வின்டர் டயத்துல ஒரு சைட்ல இருந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு டிராவல் பண்றாங்க. கிட்டத்தட்ட சைபீரியா வந்து ஒரு 3100 மைல் நீளமும் ஒரு 1500 மைல் அகலமும் இருக்கிற ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு. ரஷ்யாலேயே வந்து மொத்தம் வந்து 11 டைம் ஜோன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சைபீரியாவில் வந்து சொல்லப்படாத நிறைய கதைகள் போற போக்கிலேயே அந்த ஊருக்கு போய் அதுல நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறாங்க. அந்த துங்குஷ்கான்ற அந்த ஒரு மீட்டியர் இந்த 1900s ஏர்லியில வந்து விழுந்தது. அப்புறம் வந்து ஸ்டாலின் ஆட்சி காலத்துல இருந்த குலாகுகள், அப்புறம் அங்க இருக்கிற பிரிசனர்ஸை வச்சு கட்டப்பட்ட ரோடு, அந்த ரோடுக்கு இன்னைக்கும் பேரு வந்து ரோட் ஆஃப் போன்ஸ், ஏன்னா அவ்வளவு சமாதிகள் சைட்ல இருக்குன்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விளாடிவாஸ்டாக் வரைக்கும் போற வரைக்குமே நிறைய தெரியாத விஷயங்கள் பத்தி பேசி எழுதியிருக்காரு இதுல. அதே மாதிரி இதுல ஒரு சின்ன ஒரு சிறப்பு என்னன்னா, அங்கங்க அவரோட பென்சில் ஸ்கெச்சஸும் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. சைபீரியா பத்தியோ இல்ல இந்த ரஷ்ய வின்டர் பத்தி தெரியணும்னா இந்த நூல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நூல். ஸோ இந்த 10 நூல் உங்களுக்கு நான் பரிந்துரை செஞ்சது வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி படிக்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான புத்தக அறிமுகம் இந்த விமர்சனத்தோட உங்களை சந்திக்கிறேன்.